Hi dear students, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னன்னா மொலாரிட்டி அண்ட் நார்மாலிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. சரி, மொலாரிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபார்முலாஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். The number of moles of solute present in 1 liter solution நமக்கு நல்லா தெரியும். ஒரு ரெண்டு சப்ஸ்டன்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது அது கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகுது அப்படின்னா that will be homogeneous mixture or solution. அப்போ அந்த ரெண்டு சப்ஸ்டன்ஸ்ல எந்த சப்ஸ்டன்ஸ் குவான்டிட்டி கம்மியா இருக்கோ அது சொல்யூட், எந்த சப்ஸ்டன்ஸோட குவான்டிட்டி அதிகமா இருக்கோ அது சால்வெண்ட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிரசன்ட் இன் 1 liter சொல்யூஷன், அதாவது நம்ம என்னன்னு சொல்றோம், மொலாரிட்டின்னு சொல்றோம். சரிங்க சார், இப்போ நம்ம எப்படி சார் மொலாரிட்டி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா சோடியம் குளோரைடு எடுத்திருக்கேன். அதோட மோலார் வெயிட் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எனக்கு 58.5 கிராம் வருது. அதே மாதிரி H2SO போறது 98 கிராம் வருது. அதே மாதிரி கால்சியம் ஹைட்ராக்சைடு வந்து 74 கிராம் வருது. அப்போ இதோட மோலார் வெயிட் என்னவோ அதை எடுத்து நீங்க 1 liter சொல்யூஷன்ல மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா that will be your 1 molar solution. இது புரிஞ்சுதா? சரிங்க சார், அப்போ நமக்கு கான்சென்ட்ரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ஆல்ரெடி மொலாரிட்டி தான் சார் இருக்கு. அப்போ நம்ம ஏன் சார் நார்மாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ நார்மாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன் இருக்கு. என்னன்னா, ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நார்மாலிட்டியை ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆசிட்டோட நார்மாலிட்டி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆசிட்ல இருக்கிற நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் தெரியணும். அதே மாதிரி ஒரு பேஸோட நார்மாலிட்டி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதுல இருக்கிற நம்பர் ஆஃப் ரீப்ளேசபிள் ஹைட்ராக்சைடு அயன் தெரியணும். அதே மாதிரி ஒரு சால்ட்டோட நார்மாலிட்டி நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியணும். சரி, நீங்க பாருங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா H2SO4 எடுத்துக்கிறேன். இதோட மோலார் வெயிட் 98 அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இதுல உங்களுக்கு ரெண்டு ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்கிறதுனால அந்த மோலார் வெயிட் நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஈக்குவலன்ட் வெயிட் கிடைக்குது. அப்போ நீங்க எத்தனை ஈக்குவலன்ட் எடுத்துக்கிறீங்க அதை பொறுத்து தான் நமக்கு நார்மாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் ஈக்குவலன்ட் பிரசன்ட் இன் 1 liter சொல்யூஷன், அப்போ நீங்க எத்தனை ஈக்குவலன்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 liter சொல்யூஷன் எடுத்துக்கிறீங்களோ அதை பொறுத்து நார்மாலிட்டி சேஞ்ச் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பொறுத்தளவுக்கு H2SO4 ஓட ஈக்குவலன்ட் வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 49 கிராம். அப்போ நீங்க 49 கிராம் எடுத்து நீங்க 1 liter சொல்யூஷன்ல டிசால்வ் பண்றீங்க அப்படின்னா that will be 1 normal solution. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலன்ட் வெயிட்டா நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நீங்க மோலார் வெயிட்டை நீங்க 2 ஆல் டிவைட் பண்றீங்க. ஏன் 2 ஆல் டிவைட் பண்றீங்க? ஏன்னா H2SO4ல 2 ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் இருக்கு. அப்போ 49 கிராம் அப்படிங்கிறது தான் ஈக்குவலன்ட் வெயிட். அந்த ஈக்குவலன்ட் வெயிட் எடுத்து 1 liter டிசால்வ் பண்ணீங்க அப்படின்னா that will be your 1 normal solution. சோ இதே மாதிரி தான் நீங்க எந்த கெமிக்கல் காம்பவுண்ட் எடுத்தாலும் சரி அதோட ஈக்குவலன்ட் வெயிட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அந்த ஈக்குவலன்ட் வெயிட் எடுத்து நீங்க 1 literல டிசால்வ் பண்ணீங்கன்னா அது 1 normal solution. சரிங்களா? சோ இந்த ரெண்டு கான்செப்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஏதாவது டாபிக்ல உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல ஐ வில் மேக் இட். Thank you for all.